enthusiasm. Simple word, right? ஆனால் அதை நீங்கள் அப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா you realize that there is there is theos. Theos is God. And entheos is divinely inspired. கடவுளே உங்களுக்குள்ளே வந்துட்ட மாதிரி, possessed by a God, be in ecstasy, enthusiasm. அப்படி வந்து நிற்கிற வேர்டு தான் இந்த வேர்டு. Such a common, simple, frequently encountered word. பட் அதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்களா? It starts with a concept where they involve something divine. உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு அது ஆட்டி படைக்கிறதுனால வர்ற அந்த ஃபீலிங், அந்த எமோஷன், அந்த குவாலிட்டி. இது மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, சர்ப்ரைசிங், காமன், பட் இன்வால்விங் சம்திங் டிவைன். அதையும் இன்னைக்கு கோட்டிடியனில் பார்க்கலாம். வணக்கம். கிரியேட்டிவிட்டி அல்லது படைப்பாற்றல், எத்தனையோ டெஃபினிஷன்ஸ் இருக்குது. நானும் 4-5 தேடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக, சயின்டிஃபிக்காக எல்லாவற்றையும் கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கிடச்ச ஒரு ஃபீலிங் இதை பார்க்கும்போது தோணினது. திஸ் இஸ் ஹவு தட் கோஸ். is the ability to transcend traditional ways of thinking or acting, develop new and original ideas, methods or objects. அதில் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் சில வார்த்தைகளை. transcend traditional, எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல், எல்லோருக்கும் தெரிந்த பழகிப்போன வழியில் செல்லாமல். That's the thing. Also, it is to develop, not to talk about, not to just propose, say. develop செய்யணும். அண்ட் எதை, அது ஐடியாவாக இருக்கலாம், மெத்தடாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். இட் கேன் பி எ ப்ராசஸ், எ மெத்தட். ரொம்ப அழகாக எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணின ஃபீலிங் எனக்கு வந்தது. இந்த க்ரியேட்டிவிட்டிங்கிற வேர்டே ரொம்ப புதுசாங்க. வி ஹவ் சீன் திஸ் என்கிராம் வியூவா, கூகுளோட சர்வீஸ் அது. ஹவு பாப்புலர் எ வேர்ட் இஸ், when did it come into circulation, and when did it become really a trending word அப்படின்னு பார்க்குறதுக்கு கூகுள் என்கிராம் வியூவா அப்படின்னு நம்ம முன்னாடி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். If you look at the word creativity, nobody has used it till about 1900. கடந்த 80, 90, 100 வருடங்களாக மட்டும்தான் it has actually peaked. Before that, what were they saying it was? Whenever something creative happened, like Newton discovering that there is a law of gravity, அவங்களுக்கு இன்ஸ்பயர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. பெத்தோவன் ரொம்ப அழகான ஒரு மியூசிக் உலகத்துக்கு கொடுத்தா, ஓ இன்ஸ்பிரேஷனல். அந்த இன்ஸ்பிரேஷன் வேர்டுக்கு அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா, இன்ஸ்பிராரே, கடவுளின் மூச்சுக்காற்றை உனக்குள் இழுத்து கொண்டார் போல். As if the breath of God has helped you by getting inside you. அதுதான் I feel inspired. ரெஸ்பிரேஷன், பெர்ஸ்பிரேஷன் மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு இதுதான் ஒரிஜினல் மீனிங். இந்த கிரியேட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 100 வருஷமாக தான் பேசுகிறாங்களாம். Isn't that interesting? Quotidian 033, more than a year ago, we talked about distracted minds. And அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு you have to understand what the networks in your brain actually are. அப்படின்னு சொல்லிட்டு 3 networks I introduced. I'm sure some of you at least remember those 3. One is the executive attention network. That is the thing that makes you turn towards the noise that you suddenly hear in the middle of the night. React immediately when something comes at you. Something hot touches you. Because it is constantly waiting for stimuli that could be potentially dangerous.
ரெண்டாவது நெட்வொர்க் வந்து இமேஜினேஷன் நெட்வொர்க். இந்த எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ஷன் சும்மா இருந்தால் தான் இமேஜினேஷன் முழிச்சிக்க முடியுமா? ஆனால் அந்த இமேஜினேஷன் நெட்வொர்க் முழிச்சிக்கும் போது இட் ட்ரீம்ஸ், இட் இமேஜின்ஸ், இட் திங்ஸ், இட் ஆஸ்க்ஸ் த கொஸ்டின் வை நாட், வை அப்படிங்கிற கேள்விகளை அது கேட்குறது. That's the imagination network. And then there is a third network, which is pretty important, called the salience network. The salience network நான் அந்த Quotidianல எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இமேஜினேஷன் நெட்வொர்க்கும் கனெக்ஷன் பண்ணுற, முடிச்சு போட்டு விடுற அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் படித்தேன், இன்னும் கொஞ்சம் தெளிவானது. அண்ட் க்ரியேட்டிவிட்டிக்கு விதை இந்த 3 நெட்வொர்க்ஸில் தான் இருக்குது அப்படின்னும், இந்த 3 நெட்வொர்க் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ரொம்ப அழகாக ஒத்து பாடினால்தான் க்ரியேட்டிவிட்டி வளரும் அப்படின்னும் ஐ கேம் டு நோ ரீசன்ட்லி. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. இருட்டு, ஒரு இரவு ரோட்டில் போயின்னு இருக்கீங்க. அண்ட் யூ see something on the ground, bent, dark grey bent. என்னடான்னு பார்க்குறீங்க, ஒரு சமயம் அது வந்து பாம்போ அப்படின்னு தோணுது. அப்புறம் எப்படி பயந்துட்டோம் பாரு, இட் இஸ் ஜஸ்ட் எ பீஸ் ஆஃப் ரோப் அப்படின்னு நம்மளுக்கே சொல்லிக்கிறோம். ஸோ தட் இஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ஷன் நெட்வொர்க் ஜம்பிங் டு சேவ் யூ அண்ட் தென் கோயிங் பேக் அண்ட் சேயிங் சாரி ஐ டிஸ்டர்ப்ட் யூ. அண்ட் தென் there is this imagination network that looks at that same rope and then starts dreaming about it. What if it were a snake? What if the tail and the head came together? What if a snake could eat its own tail? Ouroboros, Egyptian god of the beginning and the end. ஆரம்பத்துக்கும் முடிவிற்கும் கடவுள் Egyptian mythologyல Ouroboros அப்படிங்கிற சிம்பிள், a snake eating its own tail. கதை விடுறான், டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இமேஜினேஷன் நெட்வொர்க் has taken over, the executive attention network has gone to sleep. But this is not enough. True creativity எப்போ வரும் அப்படின்னா, the salience network also has to wake up at the right moment. கயிறை பார்த்த பாம்பு ஞாபகம் வந்தது, பாம்பு பார்த்த பாம்பை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன், ஓரோபோரோஸ் வரைக்கும் போனேன். But that is when you start thinking, hey, what does this resemble? What else looks like this? கார்பன், அதுக்கு 4 பாண்ட் வேணும். ஹைட்ரஜன், அதுக்கு 1 பாண்டு போகிறோம். பென்சீன், ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கு நம்ம விட தேடிட்டு இருக்கோம். என்ன ஷேப், என்ன ஸ்ட்ரக்சர்னு யோசிச்சுட்டே இருக்கோம், பதிலே வரல. பாம்பின் வாலை பாம்பே கடிக்கும் அப்படின்னு யோசித்தார் கெக்யூலி அப்படிங்கிறவர். இந்த கெக்யூலிக்கு அவர் கனவுல வந்ததுங்கிறாரு, அது யோசிச்சு பார்த்தாரான்னு தெரியல. பட் he saw a connection between the knowledge he had. கார்பனுக்கு 4 வேணும், ஹைட்ரஜனுக்கு 1 வேணுங்கிற அந்த நாலெட்ஜோடு சேர்த்து இந்த இமேஜினேஷனையும் கலந்ததினால் everybody called it creative, and the most famous chemical structure of benzene was discovered. The 3 networks have to be in symphonic orchestration with each other. நாசா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், the greatest genius scientists work there அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஸ்பேஸ் வார் ரேஸ் நடந்துட்டுருக்கிற அந்த சமயத்தில் NASA wanted to get some of the best brains, and they engaged George Land அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டை they engaged. And he created a creativity test and got the best, most creative engineers to work in NASA. பட் அதனோட நிற்காம அந்த நாசா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, சின்ன குழந்தையிலேயே இதை கண்டுபிடிக்க முடியுமா,
Can I try to find out who will become creative geniuses when they grow into adults அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு இந்த டெஸ்ட்டை கொடுத்து எவாலுவேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், குழந்தைகளுக்கும் உபயோகப்படுற மாதிரி he invented a test and he started administering the test to hundreds of children. These were the results. 5 years of ஏஜில் கொடுக்கும்போது 98% passed the test and called themselves geniuses. அதே டெஸ்ட்டை இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறம் அதே குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. Only 30% pass. Do you see a trend? A few more years later, only 12% pass. And finally, when they have become real adults, 20 plus, only 2% pass those tests. Aதாவது, it is almost like, what do we learn at school? What does academics teach us? Non-creative behavior. How to be non-creative நல்லா கற்றுக்குறோம் போல இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு தான் ஜார்ஜ் லேண்ட் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் அவர் பண்ணது இட் வாஸ் ஆல் அபவுட் டைவர்ஜென்ட் ஆக்டிவிட்டி. ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வேறு எப்படியெல்லாம் வியாபிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறத தான் நான் க்ரியேட்டிவிட்டியாக எதிர்பார்த்து அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறார். வாட் இஸ் தேட்? த டைவர்ஜென்ட் திங் இஸ் நத்திங் பட் தட் பிரெயின் ஆஃப் த சைல்ட் having a lot more connections. The child connects everything with everything else because when it is a child, everything is new to it. But as we grow older, something called synaptic pruning happens. இந்த ப்ரூனிங் என்ன அப்படின்னா, பேசிக்கலி தேவையில்லாத, இனிமேல் இந்த பாதையில் நான் நடந்து போவதில்லை அப்படிங்கிற அந்த பாதைகளெல்லாம் மூடிடுறோம். பிகாசோ கூட சொல்லியிருக்கார், எவ்ரி சைல்டு இஸ் பார்ன் அ கிரேட் ஆர்டிஸ்ட். கடைசியில் ஆர்டிஸ்ட்னு அடல்ட்டில் யாரை சொல்கிறோம் அப்படின்னா, த சைல்டு ஹூ ஹசன்ட் ஃபர்காட்டன் ஹவு டு ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ திஸ் ப்ரூனிங் இஸ் குட், பட் when you are talking about creativity, if you can manually, artificially try to look at it divergently, that is a good indicator of your creativity. இது divergent association task அப்படின்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டே கூட இருக்குது. க்ரியேட்டிவிட்டி, ஹவு டு டெஸ்ட் மை க்ரியேட்டிவிட்டினா 1000 டெஸ்ட்ஸ் இருக்கும். ஒரு பேனாவை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, அந்த பேனாவுக்கு கிவ் மீ சம் 10 டிஃப்ரெண்ட் யூசஸ் அப்படின்னு கேட்டால், எழுதுறதுக்கு உபயோகிப்பேன், டீச்சர் மேலே தூக்கி எறிய உபயோகிப்பேன், காதுக்குள்ளே விடுறதுக்கு உபயோகிப்பேன் அப்படின்னு 10 டிஃப்ரெண்ட் யூசஸ் கொடுக்கலாம், ஈச் டைவர்ஜென்ட்லி. In the Divergent Association task, I have a URL for you. You can visit bit.ly/10word and take that test yourself. In the test எடுத்தீங்கன்னா, it's a beautiful test. 4 minutes you can finish the test. It's about giving 10 words. 10 words that are as different from each other as possible. கேட்டை சொல்லிட்டு நீங்கள் டாகை சொன்னீங்கன்னா, சாரி டூ க்ளோஸ். கேட்டை சொல்லிட்டு க்ரீன் சொன்னீங்கன்னா, க்ளோஸ் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் பூனை கண்ணு பச்சை. கேட்டை சொல்லிட்டு சப்மரீன் சொன்னீங்கன்னா, ப்ராபப்ளி தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இதை தான் அந்த டெஸ்ட்டு ஒரு அல்கோரிதம் வச்சு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு மேப்பை போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். Go ahead, find out how creative you are using this Divergent Association test. Let's meet soon. Let's meet soon சொல்லும்போது ஒரு க்ளோசிங் தாட் சொல்லணும். பட் இன்றைக்கி க்ளோசிங் தாட் கிடையாது, ஏன்னா June 4th இது 2வது பார்ட்டும் இன்றைக்கே நான் பண்ணி ஆகணும். ஸோ சிறிது நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். இது ஒரு இன்டர்வல் தாட் தான். சந்திக்கும் போது we are going to talk about the hare and the tortoise and how they are connected to today's word, creativity. Thank you.